தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் மத்தியில இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் ஆயிட்டுருக்குது. உங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ, இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, விரிவா அரசாணை பார்க்கலாம். தமிழகத்தில பாருங்க உங்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 86 வேகன்சி இருக்குது. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலம், அதாவது எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ, தற்காலிக ஆசிரியர் பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாகி இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே நிரப்ப முடியாது. பெண்டிங்லயே வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி மேலாண்மை குழு அதாவது எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிரப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அரசாணை குடுத்துருக்காங்க. 22/1/2026 வெளியாயிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதா இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க படிச்சு பாத்துங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமானத மட்டும் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, முதுகலை ஆசிரியருக்கு ரூ. 18,000 சம்பளம் குடுக்குறாங்க. பட்டதாரி ஆசிரியருக்கு ரூ. 15,000 சம்பளம். இடைநிலை ஆசிரியருக்கு பாருங்க ரூ. 12,000 சம்பளமா குடுத்துருக்காங்க.